கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை நோக்கி நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தால், குறிப்பா 3 வேளை ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா, உங்களுக்கு உங்க சந்ததிகளுக்கு ராஜ்யபாரம் நிச்சயம், மாற்றமில்லை. தானியேல் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலை வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல அடிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்படி 3 வேளை ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கட்டுப்பாடு என்ன? ஜெபம் பண்ணக்கூடாது. இது தெரிந்து இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காப்ல, தெரிந்துதான் போட்டிருக்காப்ல. ஆனா தேவனை மறக்கல, வாய்ப்பே இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க 3 வேளை ஜெபிக்கிற குடும்பம், தாயும் தகப்பனுமா இருந்தால் உங்க பிள்ளைகள் ராஜபாரத்தில் நிலைத்திருப்பாங்க. மனோவா கிதியோன் தேவனுக்கு பயந்ததனால், அந்த கிதியோனுடைய மீதியானியர் மேற்கொண்டதால் அந்த ஜனங்கள் சொல்றாங்க, கிதியோன் எங்களை அவனுடைய சந்ததிகள் 3 தலைமுறைக்கு ஆளுவாங்க. ஆனா கிதியோன் சொன்னா அது கர்த்தருடைய கையில் இருக்கணும். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததால் அவன் சந்ததியை 4 தலைமுறைக்கு கர்த்தர் ராஜ்யபாரத்துல வைப்பேன்னு வாக்கு கொடுத்தார். இங்க பாருங்க, ஜெபித்தான். ஜெபம் ஒரு உயர்வு ஒரு தாழ்வு, ஒரு உயர்வு தாழ்வு எப்படி இருந்தாலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறியது. பொறாமப்படலாம், போட்டியா இருக்கலாம், உங்க மேல பொறாமப்பட்டிருக்கலாம். தானியேலை போல பொறாமையில அவதூறு சொல்லுவாங்க, வேண்டாத வீண்பழி சொல்லுவாங்க, உங்க மன கஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க. நான் சொல்றேன், எந்த வீண்பழி வந்தாலும் உங்களை குறித்தோ, உங்க மகளை குறித்தோ, மகனை குறித்தோ, மருமகனை குறித்தோ, மருமகளை குறித்தோ, யாரும் உங்க சந்ததிகளை பற்றி வீண்பழி சொல்லிட்டாங்கன்னா கவலைப்படாதுங்க, உங்களுக்கு ராஜபாரம் உறுதி. ஏன்னா நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஜெபிக்க சொல்லுங்க. ஜெபம் ஒருவனை அந்தஸ்தை உயர்த்தது. அந்த ஜெபம் தான் யோசேப்பை சிங்காசனத்தில் ஏறி இருக்க பண்ணியது. அந்த ஜெபம் தான் மொர்தெக்காயை ஆகாஸ்வேருடைய இடத்துல, ஆகாஸ்வேரு ஆமானை வெளியெடுத்துக்கிட்ட மொர்தெக்காய் கொண்டு வந்தான். ஜெபம். நீங்களே ஜெபிங்க, 3 வேளை ஜெபிங்க. சிங்காசனம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க சந்ததிகளுக்கு 4 தலைமுறை காத்திருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களால தேவைப்படுறேன். ஜெபிக்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அவன் சந்ததியை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிங்க. ஈசாக்குக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவ்வளவு அழகா சொல்றீங்க. பெருகுவாய் ஆண்டவரே, அப்ப நீங்க பெருக்கத்தின் தேவனா இருந்தீங்க. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை, பூமியின் ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதத்தை யோசேப்பு கொடுத்தீங்க. அதே போல ஆண்டவர் தகப்பனே, மொர்தெக்காய் உபவாசம் பண்ணி ஜெபித்த போது ஆமானுடைய இடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, வீடு கொடுக்கப்பட்டது. தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபித்ததால் 3வது பதவிக்கு உயர்த்தப்பட்டாங்க. அதே போல கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.